எங்கள் தேவனே, இந்த மதிய வேளையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. குடும்பங்களாக நாங்கள் உடைய சமூகத்தை நாடி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் இத்தனை நாட்களாக ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல காத்து வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு குறைவின்றி எங்களை தாங்கி வந்த பலனையும் கிருபையும் ஆண்டவரே நினைத்து நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை உயர்த்தி பாடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் வந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்துவின் ஆவியானவருடைய உதவியோடு கூட நாங்கள் நம்மை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கிற எல்லோரும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு சந்தோஷம் நிறைவோடு கூட கர்த்தாவே உம்மை பாடவும் துதிக்கவும் கிருபை செய்வீராக ராஜா. ஏறெடுக்க போகிற திறப்பின் வாசலின் ஜெபங்களிலே ஆண்டவரே கர்த்தர் தாமே அப்பா எங்களோடு கூட நின்று ஆண்டவரே கர்த்தாவே ஜெபிப்பதற்கான ஒரு பாரத்தோடு கூட விண்ணப்பிக்க கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறபடியால் ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களுடைய ஜெபங்களுக்கு எங்கள் ஜெபங்களை நீ தள்ளாமல் இருந்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே கர்த்தாவே இன்றைக்கு பகர போகிற நம்முடைய மகன் சுரேஷையும் என் தேவன் அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் குடும்பத்தையும் ஆண்டவரே நீ ஸ்திரப்படுத்த போகிறதுக்காய் கேட்கிற யாவரும் பலன் அடைய போகிறதுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தீர்மானத்தோடு கூட வார்த்தையை கேட்டது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் கை கொண்டு கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சிகளாய் எங்களை எடுத்து நிறுத்துவீராக ராஜா. எங்கள் ஜெபத்தை இந்தவரே தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீர் கேட்டு பதில் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் நாங்கள் நாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய அபிஷேக ஆவினால் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்பி வழி நடத்துவீராக ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவன் நிறைந்த பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். பழைய பாடல் தான், ஆனால் கருத்துள்ள ஒரு பாடல், நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே என்ற பாடலை நாம் யாவரும் கைகளை தட்டி வீடுகளிலே தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தோடும் பாடுவோமாக. ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருசபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலை
தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. நந்தனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றை காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போமாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் முழுவதையும் வாசிக்கலாமே. அல்லேலூயா. 66வது சங்கீதம் 709ஆம் பக்கத்தில் நாம் யாவரும் சேர்ந்து ஏகோபித்து வாசிப்போமாக. எல்லாம் எடுத்துக்கொண்டு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வாசிக்கிறேன். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். ஆமென். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர்.
மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீமையும் தண்ணீரையும் கடந்தோம், தீயையும் தண்ணீரையும் கடந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுப்பையும் மானவைகளை உமக்கு தகன பலியாய் இடுவேன். காலையிலும் செம்மறி ஆட்டு கடாக்களை உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். அவர் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவரை புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரமம் சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் செபத்தின் சத்தத்தை கேட்டார். என் செபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. The New English version இப்படியாய் சொல்லுகிறது. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Blessed be God because he has not rejected my prayer or removed his, hallelujah, steadfast love from me. Hallelujah. He did not remove his grace, nor his mercy, nor his steadfast love from me. Hallelujah. அவருடைய அன்பை என்னை விட்டு விலக்கவில்லை. அந்த அன்பு என்னை நிரப்பி இருக்கிறது. அந்த அன்பினால் நெருக்கப்பட்டவனாய் அவரை துதிக்கவும் அவரை போற்றவும், ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அந்த அன்பின் ஆண்டவரை கயிறுனால் நீர் இழுத்து கொண்டீரே ராஜா. உன்னுடைய காருண்யத்தினால் இழுத்து கொண்டிரே, உம்முடைய அன்பினால் எங்களை பக்கமா இழுத்து கொண்டிரே. உம்மை நாங்கள் பாடாமல் யாரை பாடுவோம் அப்பா? உம்மை துதிக்காமல் நாங்கள் யாரை துதிப்போம் அப்பா? உம்முடைய அன்பை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பினால் எங்களை தேவனே அப்பா நிரப்பி இருக்கிறதை கத்தாவே நாங்கள் மகிமைப்படுத்தி ஆண்டவரே ராஜா இன்னும் ருசிக்கவும், இன்னும் சுவைக்கவும், இன்னும் கத்தாவை நெருங்கி சிவிக்கவும், அந்த அன்பிலே மகிழ்ந்து உம்மை துதிக்கவும் கத்தாவே இந்த நேரத்தில் எங்களுக்கு தந்த அந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பாடுவோமா? அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. சொல்வோம்.
அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. நமக்கு ஊழியத்தை கொடுத்தாரே, இந்த அன்பை நினைத்து நாம் துதிப்போமாக. நம்மை ஊழியர்களாகவும் மாற்றினாரே, ஸ்தோத்திரம். வரப்போகிற எழுப்புதலின் நாட்களிலே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஊழிய பாதையிலே தேவன் நம்மை உயர்த்த போகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அறிக்கை செய்து பாடுவோம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணையற்ற அன்புதான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. மனித அன்பு மறைந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும், பிள்ளைகளின் அன்பு மறைந்து போகும், உறவினர்கள் அன்பு மறைந்து போகும். ஆனால் நிலைத்து நிற்பதும், ஹல்லேலூயா, என்றும் மாறாததுமா இருக்கிற தெய்வ அன்பு மாத்திரமே நிற்கும். ஹல்லேலூயா. நமக்குள் அந்த அன்பு பொங்கி எழும்பட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் மேல் ஒரு பாசம் நமக்குள்ளாய் காணப்படுவதாக. அந்த அன்பு, ஹல்லேலூயா, கவர்ந்து கொண்ட அன்பு, நம்மை கவர்ந்து அவருக்குள்ளாய் நம்மை மகிழ பண்ணுகிற அன்பு. அந்த அன்பிலே நாம் நிலைத்திருந்து அவரை இன்னுமாய் துதிப்போமாக. அந்த நம்பிக்கையோடு கூட தேவனுடைய முகத்தை பாடுவோமாக. தேவனை நாம் ஆராதிப்போமாக. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன்,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் சொல்வோம் செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மால் தானே வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மால் தானே வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன், கைகளை தட்டி அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்வோம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நம்பிக்கையோடு கர்த்தாவே ஆண்டவரே ராஜா ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் உடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தவர்களா இந்த மத்திய வேளையிலே ஒருமனப்பட்டு கர்த்தாவே தூரத்தில் இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் கர்த்தாவே அவர்கள் இருந்தாலும் ஆண்டவரே ஒரு மனதோடு இந்த நேரத்திலே கர்த்தாவே நாங்கள் ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே ராஜா மெய்யாகவே நீர் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே ராஜா எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. 138 கோடி ஜனங்கள் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே அழைத்தவர் கர்த்தாவே ஆண்டவரே தெரிந்து கொண்ட தேவன் அப்பா. ஆண்டவரே யார் எல்லாரையும் நீர் முன்குறித்து வைத்தீரோ கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த நாட்களிலே ராஜா நீ ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ ரட்சித்து கொண்டு வருகிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் கர்த்தாவே அவருடைய குடும்பங்களிலும் அவருடைய கர்த்தாவே ஆண்டவரே ராஜா ஜெபிக்கிற ஆண்டவரே நபர்களையும் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே அவங்கவுங்க கர்த்தாவே இந்த வேளையிலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற நேரத்திலே கர்த்தர் ராஜா யாரெல்லாம் நீர் கர்த்தாவே ஆண்டவரே அழைத்தீரோ அவர்களை கர்த்தாவே நீர் ரட்சிக்க வேண்டுமாறு நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் கர்த்தாவே சொல்லக்கூடாது ஆண்டவரே எங்களுக்காக எங்களை ஆண்டவரே ராஜா ஆண்டவரே எங்களுக்கு இது பற்றி தெரியவே இல்லை என்று சொல்லி கர்த்தாவே ஒருவராகிலும் உம்முடைய நாமத்தை அறியல என்று சொல்லி சொல்லக்கூடாதப்பா. என் தேவன் கர்த்தாவே இயேசு இந்த உலகத்தை ரட்சிக்க தான் நீர் வந்தீர் என்றதை கர்த்தாவே ஆண்டவரே ஜனங்கள் ஜாதிகள் மனுஷர்கள் யாவரும் கர்த்தாவே தங்களுடைய நாவிலே அறிக்கை சொல்லணும் அப்பா, அறிக்கை செய்யணும் இயேசுவே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல உலகமெங்கும் இருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தேசத்திலையும் எத்தனை ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்கள் உண்டப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்காக நீ சொந்த ரத்தத்தையே நீ சிந்தி ஆண்டவரே கர்த்தாவே மனுக்குலத்தை மீட்டெடுத்த தேவன் கர்த்தாவே இந்த ரட்சிப்பை கர்த்தாவே அவர்கள் இழந்து விடாதபடிக்கு மனமிறங்குவீராக. இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். மனமிறங்குங்க. என்னுடைய நெய்பர்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனமிறங்குங்க. அவங்கவுங்க வீட்டில இருந்து நெய்பர்ஸ்க்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தாவே மனமிறங்கி கர்த்தாவே நாங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தாவே எங்கள் நிமித்தமாய் அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ராஜா உலகத்தின் ஆசீர்வாதம் அல்ல கர்த்தாவே, தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருடைய கர்த்தாவே சிந்தையிலும் ஆண்டவரே எண்ணங்களிலும் கர்த்தாவே ஆளுகை செய்ய வேண்டுமாறு உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்பா. உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கர்த்தாவே கடந்து சென்று கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தாவே ஆட்கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஜெபிக்கிறோம் அப்பா, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, இந்த வேளையில கத்தாவே ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் கத்தாவே, எத்தனையோ ஊழியர்களை நாங்கள் கத்தாவே இழந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இனி கத்தாவே எந்த ஊழியர்களுக்கும் இந்த பாதிப்பு வரக்கூடாது இயேசு சுவாமி. உம்முடைய கரத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எழுப்புதலுக்காக ஒவ்வொரு நாளும் அவர்கள் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அவருடைய சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும் அப்பா. ஊழியங்களிலே இன்னும் கத்தாவே வெளிப்பாடுகளை கொடுத்து நீ நடத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த வேளையிலே ராஜா நாங்கள் ஒருமனப்பட்டு கத்தாவே ஆண்டவரே ராஜா, டாக்டர்ஸ்க்காகவும் நர்சஸ்க்காகவும் ஆண்டவரே கத்தாவே பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஞானத்தினால் நிரப்புங்க, கிருபையினாலே ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ளே கத்தாவே ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் மூடி மறைக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே ராஜா ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு கத்தாவே இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பேண்டமிக் கத்தாவே எத்தனை பேரை கத்தாவே ஆண்டவரே ராஜா பயத்துக்குள்ளும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே ராஜா மன இழத்து ஆண்டு கத்தாவே ஆண்டவரே டிஸ்டர்பன்ஸ்குள்ளும் கத்தாவே கடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொரு மேலும் கத்தாவே மனம் இறங்க வேண்டுமாறு நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த COVID-19 கத்தாவே ஆண்டவரே ராஜா லெட் இட் பி ஆண்டவரே நாங்கள் பேசுகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, இந்த வைரஸ் இனி கத்தாவே இட் ஹாஸ் டு ரெடியூஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த் Lord Father. ஆண்டவரே கத்தாவே அதை ராஜா இன்னும் கத்தாவே ஆண்டவரே பெருகாதபடிக்கு it has to reduce its strength Lord. We claim it in the blood of Jesus கத்தாவே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உங்க வீட்டுல இருந்து ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்தை கேட்டு என் தேவனே நீர் மனம் இறங்குங்கப்பா. எங்களுடைய கத்தாவே உம்மை அறிந்த பிள்ளைகளை கத்தாவே ஆண்டவரே மன்னித்தருளும் கத்தாவே ஆண்டவரே, பாவங்களை மன்னித்தருளும் அப்பா. உம்மை நாமத்தை அறிந்த ஜனங்கள் நிமித்தமாய் இந்த பாதிப்பு வந்திருப்போமானால் என் தேவனே மனமிறங்கி மன்னித்து கத்தாவே நீர் கத்தாவே இந்த கத்தாவே வைரஸ் இன்வாலிடாக மாற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் தகப்பனே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, thank you Lord. பாதிக்கப்பட்ட நிலையிலே கத்தாவே யாராகிலும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்களானால் கர்த்தர் தாமே நீர் அவர்களை விடுதலையாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சிந்தின ரத்தத்தை நாங்கள் கத்தாவே கிளைம் பண்ணுகிறோம் அப்பா. விசுவாசத்தோடு நாங்கள் கிளைம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் கத்தாவே நீங்க அந்த ப்ரொடெக்ஷனை கொடுத்து நீ நடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே ஆண்டவரே, இந்த வேளையிலே கத்தாவே எங்கள் பார்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்தின் பார்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சோல்ஜர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ராஜா ஆண்டவரே கத்தாவே ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த கத்தாவே ஆண்டவரே கத்தாவே பாதிப்பு எதுவும் கத்தாவே சோல்ஜர்ஸ்க்கும் ஜனங்களுக்கும் வராதபடிக்கு என் தேவனுடைய கத்தாவே ப்ரொடெக்ஷன் கத்தாவே ஆண்டவரே அவருடைய கத்தாவே எல்லைகளிலே கத்தாவே எங்களுடைய எல்லைகளிலே காணப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் கத்தாவே ஆண்டவரே நதி கத்தாவே ஒவ்வொரு தேசங்களிலும் கத்தாவே கடந்து செல்லட்டும் அப்பா. எங்களுடைய இந்த தேச பார்டர்ஸே என் தேவன் கத்தாவே உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய கத்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா வல்லமையினாலும் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் மூடிக்கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபித்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் கத்தாவே ஆண்டவரே ராஜா குடும்பங்களிலே ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, அவருடைய இல்லங்களிலே கத்தாவே அவர்கள் கடந்து வருகிற பாதைகளை என் தேவன் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கத்தாவே ஆண்டவரே பாரமோ ஏக்கமோ எதிர்பார்ப்போ இருக்கும் ஆண்டவரே. கர்த்ததாமே அந்த எல்லா காரியத்தையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய தேவைகளை சந்தித்தருளும். அவருடைய கத்தாவே இல்லங்களிலே தேவ சமாதான நிலையிட்டோம் அப்பா. ஆவியானவரே கத்தாவே இயேசு சுவாமி சமாதானத்தை கத்தாவே நான் கொடுக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான தெய்வீக சமாதானம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஆத்மாவிலும் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கத்தாவே நிறைந்திருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதை கெடுக்கிற எல்லா சத்ருவின் அந்தகாரத்தின் சூழ்ச்சிகள் வான மண்டலின் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஆண்டவரை சபித்து பாதாளம் அனுப்புகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சாட்சிகளை எழுப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை கண்டு கொண்டோம், உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கத்தாவே ஆண்டவரே கத்தாவே அனுபவிக்க கத்த கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலே
வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜா, வாலிப பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும் அப்பா. ஆண்டவரே கத்தாவே, ஒரு பிள்ளையாகிலும் கத்தாவே ஆண்டவரே கத்தாவே தவறான காரியங்களை ஆண்டவரே யோசிக்காதபடிக்கும், தீர்மானங்கள் எடுக்காதபடிக்கும் என் தேவனுடைய தூதர்கள் கத்தாவே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் படித்து முடித்திருக்கலாம் அப்பா, வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாரத்திலே கத்தாவே, let the doors be opened in the name of Jesus Christ of Nazareth, Lord Father. நாங்கள் எதிர்பார்த்து கத்தாவே, நாங்கள் கட்டளை கொடுத்து கத்தாவே உரிமையை ஆக்கிக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சொன்னீங்கல்லவா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லி. ஆண்டவரே, வேலை வாய்ப்புகளை தாருங்கப்பா, தாங்கப்பா இயேசுவே. உங்களுக்கு கத்தாவே எந்த இடத்திலும் கத்தாவே வல்லமை உண்டப்பா. ஆண்டவரே, திறக்க வல்லமை உண்டப்பா, வழி நடத்த வல்லமை உண்டு. நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் எதிர்பார்த்து கேட்கிறோம் தகப்பனே. உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சோர்ந்து போக விடாதீங்க ஆண்டவரே, பிள்ளைகளை சோர்ந்து போக விடாதீங்கப்பா. தட்டி எழுப்புங்கப்பா, அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா ஆண்டவரே. அதிகாரத்தினாலே கத்தாவே அவர்கள் கிளைம் பண்ண கிருபை தாங்கப்பா. விசுவாசத்தோடு கத்தாவே உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை கத்தாவே பலப்படுத்துங்க. அப்படியாக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கத்தாவே ரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்கப்பா. அவர்கள் இந்த நாட்களிலே கத்தாவே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக கத்தாவே இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஆண்டவரே இருக்கிறார்களப்பா. கர்த்தாவே தேவனே, நீங்க ஒரு விசேஷித்த கிருபையும் விசேஷித்த கத்தாவே ஆண்டவரே ப்ரொடெக்ஷனையும் கொடுங்கப்பா. அவருடைய மனதுகள் எந்த விதத்திலும் கத்தாவே டிவியேட் ஆகக்கூடாது ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இந்த அடலசன்ட் ஏஜ்ல கத்தாவே ஆண்டவரே ராஜா, ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 8 டு காலேஜ் லைஃப் வரைக்கும் கத்தாவே இந்த ஆன்லைன் எப்படியெல்லாம் கத்தாவே டிவியேட் ஆகுது ஆண்டவரே, பிள்ளைகளை மனதை கெடுக்குதப்பா. இவைகளிலிருந்து கத்தாவே பிள்ளைகளை கத்தாவே நீங்க தான் ஆண்டவரை பாதுகாக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே கத்தாவே தேவனுடைய ப்ரொடெக்ஷன் அவர்களுக்கு இருக்குன்றதை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் அப்பா. எத்தனை பேரண்ட்ஸ் பயந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. வேலைக்கு போயிடுவாங்க, மொபைல்ஸை கையில கொடுத்துட்டு போவாங்க, ஆனா பிள்ளைகள் எப்படி எல்லாம் இருப்பாங்கோ என்று கத்தாவே ஒரு பயமும் ஒரு கலக்கமும் இருக்கும் ஆண்டவரே. பிள்ளைகளும் அநேக திருட்டுத்தனங்களை பண்ணக்கூடிய சூழ்நிலையிலே கத்தாவே சத்துரு கத்தாவே இந்த நாட்களிலே கத்தாவே ஆண்டவரே ராஜா எழும்பி கொண்டிருக்கிறான். இந்த காரியங்கள் எல்லாம் கத்தாவே ஆண்டவரே ராஜா ஹல்லேலூயா ஆண்டவரே மறையணும் அப்பா. இதற்கு ஒரே வழி கத்தாவே, கல்லூரிகள் பள்ளிகள் திறக்கப்படணும். இந்த கத்தாவே ஆண்டவரே, இந்த பேண்டமிக் கோவிட் கத்தாவே இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே கத்தாவே அதிகாரிகள் ஆண்டவரே கத்தாவே அதை அறிக்கை செய்யணும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, கேட்கிறோம் அப்பா. ஆத்துமாக்கள் வெளியேற பெற்றது ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட வீணாக போகக்கூடாது. இயேசு சுவாமி, இந்த நேரத்திலே வாலிப பிள்ளைகளை ரத்தத்தினாலே விசேஷமாய் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் எங்க தாவியை யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை குறித்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஜெப விண்ணப்பங்களாக வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ கத்தாவே, அந்த ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறதப்பா, ஜெபத்திற்கு ஜெயம் உண்டு ஆண்டவரே. ஒரு நாளும் கத்தாவே ஹல்லேலூயா தோல்வி இல்லப்பா. ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்கள் அப்பா. ஏனென்றால் ஆண்டவரே கத்தாவே, எங்களுடைய கத்தாவே எல்லா காரியத்தையும் நாங்கள் கத்தாவே நம்முடைய சமூகத்திலே வந்து அறிக்கையிடும் பொழுது என் தேவன் எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் என்று கத்தாவே வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் அப்பா. தங்களை தாழ்த்தி வரும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே மனம் திரும்பும் பொழுது கத்தாவே ஆண்டவரே நீங்க கத்தாவே சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்பா. நாங்கள் விசுவாசித்து உங்களுடைய கரத்திலே நாங்கள் இந்த ஜெபங்களை கத்தாவே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தோடு கத்தாவே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கத்தாவே ஆண்டவரே நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. இன்னும் சிறு பிள்ளைகளையும் கத்தாவே நீங்க ரத்தத்தினாலே வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க அப்பா. இன்னும் கத்தாவே எங்களுடைய நெய்பர்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க கூட வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு அடையாத பிள்ளைகளை கத்தாவே இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே ராஜா கணவர்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே கத்தாவே திருமணத்திற்கென்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கத்தாவே ஏற்ற துணையை நீங்க காண்பிக்கவும் கத்தர் எல்லா காரியத்தையும் நன்மையாக நீ செய்து கொடுத்தீர் என்று சொல்லி சாட்சிகள் எழும்பவும் கத்தர் நீர் கிருபை செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம், நம்பிக்கையோடு உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் பெருகவும் நாங்கள் சிறுக
எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் கேட்க மறந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே. எங்களுடைய தாசரை கொண்டு எங்களோடு பேசுங்க. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பலன் அடையும் ஆண்டவரே, பலன் பெறவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் மகிமைப்படுவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மத்தியான வேளையிலே நீங்கள் சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த அழைப்பை கொடுத்த சகோதரி அவர்களுக்கும் அருமையான தேவனுடைய ஆவியானவராக இருக்கிற வெளியேறு பெற்ற பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்கள் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நான் தியானிக்கப் போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் நீ காணாத ஒரு வாசலை கர்த்தர் உனக்கு முன்பதாக வைக்கிறார். இதுவரைக்கும் நீ காத்திருந்து ஏமாற்றம் அடைந்த ஒரு வாசலை கர்த்தர் உனக்கு முன்பாக வைக்கப் போகிறார். இதுவரைக்கும் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு வாசலை கர்த்தர் உனக்கு முன்பாக வைக்கப் போகிறார். இதுவரைக்கும் உனக்கு எட்டாத உயரமாக இருந்த ஒரு வாசலை கர்த்தர் உனக்கு முன்பாக வைக்கப் போகிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இருந்தாலும், எந்த விதமான கலக்கத்தோடு நீங்கள் காணப்பட்டாலும், கர்த்தர் உனக்கு முன்பாக, உனக்கு இடதுபுறம் அல்ல, உனக்கு வலதுபுறம் அல்ல, உனக்கு அறியாத தூரமாக அல்ல, உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை அவர் வைக்கிறார். வைத்தது மாத்திரமல்ல, அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்றும் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு முன்பாக வைக்கப் போகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை, அபிஷேகத்தை, இரட்சிப்பை, மேன்மையை, ஒரு நல்ல ஸ்தானத்தை, ஒரு நல்ல ஆளுகையை நான் உனக்கு முன்பாக வைக்கப் போகிறேன். அதை ஒருவனாலும் உன்மேல் விட்டு எடுக்க முடியாது. உனக்கு விரோதமாக வந்து அதை தடுக்க முடியாது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பட்டணத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு தேசத்திலும் வாசல்கள் இருக்கிறது. வேதாகமத்திலே வாசல்களை பற்றி ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எருசலேமின் 12 வாசல்கள் மற்றும் ஒவ்வொரு பட்டணத்தில் இருக்கிற ஒளிமுக வாசல், ஒவ்வொரு பட்டணத்தின் வாசல், பல இடங்களில் வாசல் வாசல் என்று வேதாகமம் முழுவதுமாக போடப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே வாசல்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இது மிக ஆழமான ஒரு சத்தியம். வாசல் ஒவ்வொரு பட்டணத்துக்கும், ஒவ்வொரு கிராமத்திற்கும், ஒவ்வொரு தேசத்திற்கும் 12 வாசல்கள் இருக்கிறது. 12 கேட்ஸ், 12 வாசல்கள் இருக்கிறது. அந்த 12 வாசல்கள் நமக்கு ஆசீர்வாதத்தையும், பரிசுத்தையும், அன்பையும், ஐக்கியத்தையும், சமாதானத்தையும், விடுதலையும், ஜெயத்தையும் மற்றும் விசுவாசத்தையும், தாழ்மையும், உண்மையும், உத்தமத்தையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும், கீழ்ப்படுதலையும் நமக்கு தருகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 12 வாசல்கள் ஒவ்வொரு பட்டணத்திலும் இருக்கிறது. அந்த 12 வாசலை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த 12 வாசல்களுக்கு விரோதமாக
ஒவ்வொரு பட்டணத்திலும் இருக்கிற 4 மூலைகள், 4 கார்னர்ஸ், 4 மூலைகள், இந்த 12 வாசல்களை எளிதாக அடைக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக there are 4 corners where Satan is operating. சாத்தான் பயன்படுத்தக்கூடிய, சாத்தான் கிரியை செய்யக்கூடிய 4 மூலைகள் இருக்கிறது. அந்த 4 மூலைகளிலிருந்து இந்த 12 வாசல்களை அவன் அடைப்பதற்கு அவன் மிகவும் விழிப்போடும் வைராக்கியத்தோடும் அவன் காணப்படுகிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த 12 வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஒழிய அதை நீங்களும் நானும் இழந்து போகக்கூடாது. அதைதான் கர்த்தர் சொல்கிறார், இதோ திறந்த வாசலை நான் மறுபடியும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த 4 கார்னர்ஸில் செட்டனிக் ஏஜென்ட்ஸ், சாத்தான் பயன்படுத்துகிற மனிதர்கள், சாத்தான் பயன்படுத்துகிற சூழ்நிலைகள், சாத்தான் உனக்கு விரோதமாக எழும்பி உன்னை வெட்கப்படுத்தும்படியான காரியங்கள், இனி அதை உனக்கு முன்பாக மூடி போட முடியாது என்று ஆவியானவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த 4 கார்னர்ஸ் எது என்று சொன்னால், நாம் இந்த பூமி, எர்த், இந்த பூமியில் இருக்கிற கிரவுண்ட் இல்லையா, ஒரு சமபூமி, ஒரு நீங்கள் நிற்கிறதான அந்த கிரவுண்ட். நீங்கள் ஒரு கிரவுண்டில் நிற்கும்போது தான் அந்த பூமி உங்களுக்கு சொந்தமாகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், காலேபை பார்த்து, நீ கால் மிதித்த தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக்குவேன். ஐ வில் இன்ஹெரிட், யூ ஷால் இன்ஹெரிட். நீ அதை சுதந்திரமாக, அதை நீ சொந்தமாக, பூமியை நீ கால் மிதிக்கிற அந்த கிரவுண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக விசுவாசிகள், அநேக சபைகள், அநேக ஊழியர்கள் அவர்களுக்கென்று சொந்தமாக ஒரு ஸ்தலம் இல்லாதபடினாலே, அவர்களுக்கென்று சொந்தமாக ஒரு வாசஸ்தலமோ, ஊழியத்திற்கென்று ஒரு ஒரு இடமோ இல்லாதபடினாலே அவர்கள் பல இடங்களிலே அந்நியர்களும் பரதேசிகளுமாக சுற்றி திரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த கிரவுண்ட். இரண்டாவதாக ஏர், காற்று. மூன்றாவதாக வாட்டர், தண்ணீர். நான்காவதாக ஃபயர், தீ, நெருப்பு. இந்த 4 காரியங்களும் ஒவ்வொரு பட்டணத்தின் 4 கார்னர்ஸில், மூலையில் இருந்து இந்த 12 வாசல்களை சேதப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, காற்று அடித்து ஒரு பட்டணத்தை நாசப்படுகிறது. புயல் காற்று, சூறாவளி காற்று, மற்றும் அந்த பட்டணத்தில் குடியிருக்க முடியாதபடிக்கு அந்த பூமியானது அவர்களுக்கு சாபத்தையும் முள்ளையும் கொடுக்கிறது. மூன்றாவதாக அந்த பட்டணத்தை தண்ணீர் சேதம் உண்டு பண்ணுகிறது. தண்ணீர் வந்து சேதத்தை உண்டு பண்ணுகிறது. நான்காவதாக ஒரு பட்டணத்தை ஒரு நெருப்பு வந்து சேதத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த 4 காரியங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த 4 பேர்ல ஒருத்தனும் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு திறக்க போகிற வாசலை ஒருவனும், இந்த 4 பேரும், இந்த 4ஐயும் பிசாசு உனக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இயக்குகிறார். பல வருஷங்களாக கடினமாக உழைத்தும் ஒரு நன்மையும், ஒரு சின்ன இடம் கூட வாங்க முடியாதபடிக்கு. பிரியமானவர்களே, இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். கர்த்தர் காலேபை பார்த்து சொன்னார், ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இந்த தேசம் முழுவதும் உனக்கு முன்பதாக திறந்திருக்கிறது, நீ உனக்கு முடிந்த வரை நடந்து திரி, அதை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த கிரவுண்ட் பிலாங்ஸ் டு யூ, திஸ் ஏர் ஷுட் பி அண்டர் யுவர் கண்ட்ரோல். இந்த தண்ணீர் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இந்த நெருப்பு உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நீ ஆண்டு கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உனக்கு திறக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த 4 காரியமும்
உன்னை மேற்கொண்டு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசலை அது மூடி போடாதபடிக்கு இந்த 4 காரியங்களை நீ ஜெயம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் முதல் முறையாக அப்படி கேள்விப்படுகிறோமே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த வாசல்களுக்கு விரோதமாக இந்த 4 காரியங்களும் எப்பொழுதுமே ஒரு தடையாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. நோவாவின் காலத்திலே ஜலம் வந்து தேசத்தை அழித்து போட்டது. பிரியமானவர்களே, அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிற காரியம் இந்த 4 காரியத்தினாலே தான். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசலை நீ இழந்து விட்டாய். இந்த 4 காரியங்கள் கடந்த நாட்களில் எல்லாம் உனக்கு பெரிய சேதத்தை உண்டு பண்ணி உன்னால் ஒரு வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ளவோ, உன்னால் ஒரு நிலையான ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளவோ, உன்னால் ஒரு தாகம் தீர்ந்த ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு, உன்னால் ஜெயம் கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு சத்துருவானவன் இந்த 4 காரியங்கள் மூலமாக உனக்கு தோல்வியே அவன் கொடுத்து கொண்டு வந்தான். யோபுவின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஒரு கீழ்காற்று வந்து, ஒரு பலத்த காற்று வந்து, வனாந்திரத்திலே வந்த காற்று பிள்ளைகள் இருக்கிற வீட்டின் மேல் மோதி அந்த வீடு பிள்ளைகள் மீது நொறுங்கி விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. So be careful about these 4 things that Satan can attack through these things. சத்ருவானவன் இந்த 4 காரியங்களையும் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தை, உனக்கு சுதந்திரமாக கொடுத்த வேலையை, உனக்கு சுதந்திரமாக கொடுத்த குடும்பத்தை, உனக்கு சுதந்திரமாக கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக இன்றைக்கு நாம் அவரிடத்திலே தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த 4 காரியம் என்னென்ன சேதத்தை உண்டாக்குகிறது என்பதை ஒரு சில வசனங்களுக்கு முன்பாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். அகலியாவின் குமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அகலியாவின் குமாரனாகிய நெகேமியா. அகலியா என்று சொன்னால் who waits for the Lord. அகலியா என்று சொன்னால் who waits for the Lord, கர்த்தருக்காக காத்திருக்கிறவன் என்று அர்த்தம். கர்த்தருக்காக இன்றைக்கு நீ தேவ சமூகத்திலே உத்தமமாய் அவரை பின்பற்றின காலேபை போல காத்திருப்பாய் என்று சொன்னால், அகலியாவின் குமாரனாகிய நெகேமியா. நெகேமியா என்று சொன்னால் கான்சலேஷன், ஒரு ஆறுதல், ஒரு பெரிய ஆறுதல். ரிப்பென்டன்ஸ் ஆஃப் காட், தேவனிடத்திலிருந்து வருகிற மனம் திரும்புதல். இவைகள் நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் உன்னை ஆற்றி தேற்றி, கர்த்தர் உனக்கு ஒரு மெய்யான மனம் திரும்புதலை கொடுக்க இந்த மத்தியான வேளையிலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நெகேமியா ஒரு ராஜாவுடைய அரண்மனையில், சூசான் என்கிற அரண்மனையில் இருக்கும்போது அவனை பார்க்கும்படியாக அனானியம் அவனுடைய சகோதரனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் சிறையிருப்பிலிருந்து நெகேமியாவை பார்க்க வருகிறார்கள். அவர்கள் வரும்பொழுது நெகேமியா ஆவலோடு அவர்களிடத்திலே போய் கேட்கிற காரியம் என்னவென்றால், அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறையிருப்பிலிருந்து மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். Here Nehemiah is inquiring about the souls and about the church. நீ தேவனுடைய சபையும் தேவனுடைய பிள்ளைகளையும் விசாரிக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரனாக, ஒரு நல்ல ஆத்மாவாக, ஒரு நல்ல விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அப்படி விசாரிக்கும் போது நெகேமியாவின் சகோதரனாகிய அனானி சொல்லுகிறார். அனானி என்று சொன்னால் மை கிரேஸ், மை மர்சி, எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, எனக்கு கர்த்தர் பாராட்டின இரக்கம்,
இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் உனக்கு ஒரு கிருபை தருகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டுகிறார். The Lord wants to turn your captivity. உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிற நாள் இதுவே. காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் இந்த மத்தியான வேளையிலே உன்னை சந்திக்க போகிறது. 3ஆம் வசனம் நெகேமியா 1:3 சொல்லுகிறது, அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மேய்ந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த தேசத்தை, எருசலேமை கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கொடுத்தார். ஆனால் அந்த பூமியை, அந்த கிரவுண்டை ஏன் அவங்களால சுதந்திரிக்க முடியல அப்படின்னா, மகா தீங்கு, மகா நிந்தை அனுபவிக்கிறார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு தீங்கு, ஏதோ ஒரு நிந்தை உன் இருதயத்தை பிளந்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அந்த மகா தீங்குக்கும் நிந்தைக்கும் பின்பதாக ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு தீய போராட்டம் அங்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்ததாக அந்த 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, எருசலேமின் அலங்கம் இடிபட்டது. எருசலேமின் அலங்கம், மகா தீங்கு வருது, நிந்தை வருது, எருசலேமின் அலங்கம் இடிபட்டது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா புரியும். இந்த 4 மூலையில் இருக்கிற, அதாவது எர்த், ஏர், வாட்டர், ஃபயர், இந்த 4ம் எருசலேமுக்கு விரோதமாக எழும்பி அதனுடைய அலங்கத்தை இடித்து போட்டது. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை, கர்த்தர் கொடுத்த விடுதலை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை உன்னிலிருந்து இடித்து போட்டிருக்கலாம் சாத்தான். எப்படி இடிக்கிறான்? அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. எருசலேமை வந்து என்ன தாக்கி இருக்கிறது? அந்த 12 வாசலை தாக்கின காரியம் என்ன என்று சொன்னால், ஒரு ஃபயர் வந்து ஜெருசலேமை அட்டாக் பண்ணிடுச்சு. இன்றைக்கு சத்ருவானவன் ஒரு அந்நிய அக்கினியினாலே உன்னை அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் உனக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன், இனி ஒருவனும் அதை பூட்ட முடியாது. அக்கினியோ, பலத்த காற்றோ, பெருவெள்ள சேதமோ, அல்லது அந்த இடத்தில் நீ சுதந்திரித்து வாழ முடியாதபடி, சமாதானமாய் வாழ முடியாதபடி உன்னை துரத்துகிற அந்த பூமியோ, இனி கர்த்தர் உனக்கு திறக்க போகிற கதவுகளை மூட முடியாது. அப்படின்னா நான் என்னங்க செய்யணும்? அங்க தொடர்ந்து வாசிக்கிறோம் 4வது வசனம், அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்ட எருசலேம். அதை நெகேமியா கேட்டபோது உட்கார்ந்து அழுது, இந்த மத்தியான வேளையிலே தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு காரியத்தை பிசாசு அக்கினினாலே சுட்டரித்து, அப்போ நீங்கள் உட்கார்ந்து தேவ சமூகத்திலே அழுது உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அழுகை, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான உபவாசம், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான மன்றாட்டு. ஏன்னா நெகேமியோட பேரே repentance of the Lord, தேவனின் மனம் திரும்புதல், தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு மனம் திரும்புதல். அதுதான் இந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, you must sit and realize or review. நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய லைஃப்பை, நீங்கள் என்ன, எதனால் இப்படி நடந்தது, அநேக நேரங்களில் அதை பிசாசு மறைக்கும்படியாக ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜரையோ, இல்லை பேங்கையோ, இல்லை இயற்கை சூழ்நிலையோ, இல்லை ஒரு அரசாங்கத்தையோ, இல்லை ஒரு அரசியல்வாதியோ, இதனால தான் என்னால் வாழ முடியல, இதனால தான் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல, என்னுடைய காம்படிட்டரால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு உட்கார்ந்து தேவ சமூகத்திலே அழுது பாவங்களை அறிக்கை செய்து
துக்கத்தோடு தேவ சமூகத்திலே நாம் மனம் திரும்பி உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான வாசலை இந்த மத்தியான வேளையிலே உனக்கு முன்பாக வைக்க விரும்புகிறார். அதை வைத்துவிட்டு சொல்லுகிறார், இந்த வாசலை ஒருவனாலும் மறுபடியும் மூட முடியாது. நாட் ஈவன் ஃபயர், வாட்டர், ஏர், கிரவுண்ட். பிரியமானவர்களே, ஏர். அந்த வீடு கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாயிருந்தபடினாலே பலத்த காற்று வீசினது, பெரு வெள்ளம் வந்தது. ஆனாலும் அந்த வீடோ உறுதியாக நின்றது. வீடு வாசலை குறிக்கிறது. அந்த பலத்த காற்றும் பெருவெள்ளமும் அங்கு வருகிறதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஒரு உவமையிலே சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த பட்டணத்தை, தேசத்தை, வீட்டை, சுற்றிலும் இருக்கிற 12 கதவுகள், ஆசீர்வாதமான எருசலேமின் கதவுகளை மூடுவதற்கு எந்த சாத்தானுக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த நாளிலே நீங்கள் அந்த வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கிழக்கிலே எருசலேமுக்கு 3 கதவுகளும், தெற்கிலே எருசலேமுக்கு 3 கதவுகளும், வடக்கிலே எருசலேமுக்கு 3 கதவுகளும், மேற்கிலே எருசலேமுக்கு 3 கதவுகளும், ஆக மொத்தம் 12 வாசல்கள் எருசலேமுக்கு இருந்தது. உன்னை சுற்றிலும் கர்த்தர் 12 வாசல்களை இன்றைக்கு உனக்கு முன்பாக வைக்க விரும்புகிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் கெடுத்து போட முடியாது. அந்த ஒருவன் யார்? இயற்கையாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், பெருவெள்ளமாக இருக்கலாம், அக்கினியாக இருக்கலாம். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரியமானவர்களே, இந்த நெகேமியா அந்த எருசலேமின் வாசலை, எருசலேமின் மதில் சுவரை மறுபடியும் கட்டும்படியாக அவன் மனம் திரும்பி தேவ சமூகத்திலே அழுது மன்றாடி உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி 5ஆம் வசனத்திலே ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் 12 வாசல்களை உனக்கு தர விரும்புகிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, உனக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உம்மில் அன்பு கூர்ந்து, உனக்கு கொஞ்சம் பலன்தான் இருக்கு, ஆனால் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, இனி கர்த்தர் உனக்கு திறக்க போகிற வாசலை மூடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த 4 காரியங்கள், நெருப்போ, அக்கினியோ, காற்றோ, அல்லது இந்த பூமிக்குரிய போராட்டங்களோ, இயற்கை சீற்றங்களோ, அதை மூடாமல் இருக்க வேண்டும். பொல்லாத மனிதர்களோ, மாந்திரிகங்களோ, பலவீனங்களோ, கொள்ளை நோயோ, வியாதியோ, மரணப்படுக்கையோ, கடன் பிரச்சனையோ, அதை மூடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்தில் கொஞ்சம் பலன் உனக்கு இருந்தாலும், அவரிடத்தில் நீ அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தை நீ கை கொள்ளும் போது, கற்பனைகளை கை கொள்ளும் போது, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தெய்வம். 6ஆம் வசனம், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு முன்பாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற repentance of God. நெகேமியா என்று சொன்னால் பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். repentance of God. தேவ சமூகத்திலே நெகேமியா வந்து மெய்யாகவே மனம் திரும்புகிறார். பிரியமான மகனே, பிரியமான மகளே, பூட்டப்பட்ட கதவுக்கு முன்பதாக பல மாதங்களாக, நாட்களாக, வருஷங்களாக நின்று கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு செய்ய போகிற காரியம் என்னவென்று சொன்னால், திறந்த வாசலை வைக்க போகிறார். ஆனால்
நீங்கள் உங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அதை ஒருவனும் பூட்டாதபடிக்கு உனக்காக அதை திறக்கப் போகிறார். பிரியமானவர்களே, நெகேமியா தொடர்ந்து சொல்லுகிறார், நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். தாசனாகிய மோசேக்கு நீர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன். கட்டளைகளை மீறும்போதுதான் இந்த 4 காரியங்களும் நம்மை வந்து தாக்குகின்றது. பிரியமானவர்களே, கட்டளைகளை மீறினதற்காக தெய்வ சமூகத்திலே இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்பீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய கட்டளையை மீறினேன் ஆண்டவரே, உங்களுடைய கற்பனைகளை மீறினேன் அப்பா, உங்களுடைய உடன்படிக்கையை மீறினேன் ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று நீங்கள் சொல்லுங்கள். 9ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் தண்ணீரினால், காற்றினால், நெருப்பினால், ஜனங்களால், தேசத்தால் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து கர்த்தர் சிதறடிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை சேர்க்க போகிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே சில பகுதிகளை கூட்டி சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட எருசலேமாகிய என்னுடைய ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். நீ இழந்து போன தள்ளப்பட்ட ஸ்தலத்திற்கு கர்த்தர் இந்த மத்தியான வேளையிலே உன்னை கொண்டு வருகிறார். நீ இழந்து போன ஆசீர்வாதங்கள், நீ இழந்து போன ஆதி அன்பு, இழந்து போன மேன்மைகள், இழந்து போன ஸ்தானங்கள், கர்த்தர் அதே ஸ்தலத்திற்கு மறுபடியும் உன்னை கொண்டு வருகிறார். தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தருளும். கர்த்தர் தமது தீர்க்கதரிசியாகிய மோசேக்கும் தமது மகிமையுள்ள குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் வெளிப்படுத்தினபடியே அந்த வார்த்தைகளை நினைத்தருளுகிறார். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் 10ஆம் வசனம், உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நெகேமியாவுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்க விரும்புகிறார். நெகேமியா 11ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய செவிகள் கவனித்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்க போகிறார். இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணீரலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாயிருந்தேன். பிரியமானவர்களே, இந்த நெகேமியா ஒரு முன்பாக திறந்த வாசலை வைக்கும்படியாக கேட்கிறார். ராஜாவுக்கு ஹல்லேலூயா முன்பாக அவன் ஜெபித்து ராஜ சமூகத்தில் போகும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்து அவன் கேட்ட காரியத்தை ராஜாவுக்கு ஹல்லேலூயா கண்களிலே தயவு கிடைத்து அந்த காரியம் ராஜாவுக்கு பிரியமாயிருந்தபடினாலே நெகேமியாவை எருசலேமுக்கு அனுப்ப ராஜாவுக்கு சித்தமாயிற்று. இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாதி ராஜாவும் நீ தனித்து கைவிடப்பட்டு சிறையிருப்பில் இருக்கிற ஸ்தலத்திலிருந்து உன்னை ஒரு வித்தியாசமான பாதையிலே, மகிமையான பாதையிலே அவர் இந்த மாலை வேளையிலே கொண்டு போக விரும்புகிறார். நீ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக வைக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நெகேமியா செய்த காரியத்தை நாம் அடுத்து வருகிற மொத்தம் 12 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 12 அதிகாரத்திலே நெகேமியா செய்த காரியங்கள் நமக்கு நன்றாக விளக்கமாக அங்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த நெகேமியா என்ன செய்கிறார் தெரியுமா? 12 வாசல்களை அவர் கட்டி எழுப்புகிறார். எருசலேமிலே அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்ட 12 வாசல்கள். முதலாவது ஆட்டு வாசல். ஆட்டு வாசல் என்று சொல்லும்போது அது சபையை குறிக்கிறது. ஆடுகள் வந்து கூடியிருக்கிற வாசலை கடந்த நாட்களிலே சத்துருவானவன்
கொள்ளை நோயாக வந்து சபையின் கதவுகளை மூடி போட்டார். அந்த கதவுகளை கர்த்தர் மறுபடியும் திறக்கிறார், மறுபடியும் ஆசீர்வாதமாக வைக்கிறார். இன்னும் திறக்கப்பட முடியாத சபைகள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை தருகிறார். பிரியமானவர்களே, இந்திய தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த 12 வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதை கர்த்தர் திறக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆட்டு வாசல். இந்த நெகேமியா ராஜாவினிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்து அதை சுற்றி பார்த்து எருசலேமுக்காக கர்த்தர் அவர் மனதிலே செய்ய வைத்திருந்த அந்த பாரத்தை ஒருவரிடத்திலும் சொல்லாதபடிக்கு ராஜாமத்திலே எழுந்து அந்த பட்டணத்தை சுற்றி வருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு மறுபடியும் இந்த 12 வாசல்களை திறக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆட்டு வாசல். உன் மூலமாக சபைகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் மூலமாக சபைகளிலே அநேக விசுவாசிகள் எழும்பும்படியாய் கர்த்தர் கிருபை தருவார். உன் மூலமாக நன்மையான காரியங்கள் இந்த தேசத்திலே நடைபெறும்படியாக ஆட்டு வாசலை நீ மறுபடியும் கட்டும்படியாக உன் வீட்டிலே, உன் குடும்பத்திலே, உன்னுடைய ஊழியத்திலே, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் இந்த ஆட்டு வாசலை மறுபடியும் பழுது பார்த்து அதை கட்டி அதை திறந்து கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, எருசலேமில் இருக்கிற 12 வாசல்களே முதலாவது வாசல் ஆட்டு வாசல், இரண்டாவது வாசல் மீன் வாசல். மீன் வாசல். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பண்ற பிசினஸ், நீங்க படிக்கிற படிப்பு, நீங்க வேலை செய்கிற வேலை ஸ்தலம், நீங்க ஊழியம் செய்கிற ஊழியம், எல்லாவற்றிலும் தேவனுக்கென்று ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்துவதாக இருக்க வேண்டும். மீன் பிடித்து கொண்டிருந்த, மீன் வலைகளை அலசி கொண்டிருந்த பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், இனி நீ மீன் பிடிக்க மாட்டாய், மனுஷரை பிடிக்கிறவனாய் நான் உன்னை மாற்றுவேன். மீன் பிடிக்கிற அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கென்று நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற வேண்டும். சமீப நாட்களில் கர்த்தர் சண்டே ஸ்கூலாக எடுக்கும்படியாக அநேகரிடத்திலே பேசும்படியாக சொன்னார். அநேக குடும்பத்தோடு நான் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறேன். பாலவாக்கத்திலே எங்கள் வீட்டு பகுதியிலே ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துவதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை வேளச்சேரியிலே ஒரு நல்ல ஒரு டாக்டர், அந்த மகள் MBBS படித்து முடித்ததிலிருந்து நான் ஒரு CSI சபை கல்பாக்கத்திற்கு சென்றிருந்த போது அந்த மகள் ஜெபிக்கும்படியாக என்னிடத்தில் வந்தார். இப்பொழுது MBBS மாத்திரமல்ல, MD படித்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சீனியர் கன்சல்டண்ட்டாக, அந்த மகள் ஒரு சீனியர் டாக்டராக, ஒரு சீஃப் டாக்டராக அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீ சண்டே ஸ்கூல் எடுக்க வேண்டும், வேலை ஸ்தலத்தில் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொன்ன அந்த காரியத்தை கேட்டு அந்த மகள் கர்த்தரிடத்தில் கீழ்ப்படிந்து கடந்த வாரத்திலே இருந்து அந்த மகளுடைய வீட்டிலே சண்டே ஸ்கூல் துவங்கப்பட்டு புறஜாதி பிள்ளைகள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மீன் வாசல், புதிய ஆத்துமாக்கள் வரவிடாமல் அந்த பட்டணத்திலே பிசாசு அதை அக்கினினாலே சுட்டரித்து போடுகிறார். சபை ஆட்டு வாசல் திறக்கப்பட முடியாதபடிக்கு பிசாசு அதை தீ கொளுத்தி போட்டிருக்கிறார். அடுத்ததாக நெகேமியா சொல்லுகிற வாசல் பழைய வாசல். பழைய வாசல். கர்த்தர், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவியும் நோக்கி பாருங்கள் என்று ஆபிரகாமிற்கு மூலமாக ஏசாயா 51 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை எந்த இடத்திலிருந்து தூக்கினார், எந்த இடத்திலிருந்து, எந்த ஸ்தானத்திலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திற்கும் கிருபைக்கும் வழிநடத்தினார் என்பதை
ஒரு நாளும் நாம் மறந்து போகவே கூடாது. கிதியோனை பார்த்து கர்த்தர், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன போது அவன் பழைய காரியத்தை, பழைய வாழ்க்கையை மறந்து விடவில்லை. தேவரீர், நான் மனாசேயிலே மிகவும் சிறியவன், ஒரு சின்ன கோத்திரம், அதுவும் எங்கள் குடும்பம் மிகவும் சின்னது. அந்த கோத்திரத்தில், அதுவும் எங்கள் குடும்பத்திலே நான் மிகவும் சிறியவன். பழைய வாசல். Don't forget about your past life. God has rescued you. God has redeemed you. God has saved you. கர்த்தர் உன்னை ரட்சித்து, கர்த்தர் உன்னை உருவாக்கி, கர்த்தர் உன்னை வணைந்து, கர்த்தர் உன்னை உடைக்கப்பட்ட களிமண் பாத்திரமாக இருந்த நம்மை திரும்ப வேறே ஒரு பாத்திரமாய், கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் வணைந்திருக்கிறார். ஆகவே இந்த பழைய வாசலை அநேகருடைய வாழ்க்கையிலே பிசாசு சுட்டரித்து போடும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தாங்கள் இருந்த நிலைமையை மறந்து மிகவும் பெருமை கொள்வதற்கோ மேட்டிமை அடைவதற்கோ பிசாசு அவர்களை வழி நடத்துகிறான். டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஓல்ட் கேட், ஓல்ட் லைஃப். பழைய வாசல், எதிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார் என்பதை நீங்கள் கவனமாக அதில் இருக்க வேண்டும். தாவீதும் சொல்லுகிறான், இதோ ஆண்டவரே, நானோ ஒரு பூச்சி, நான் ஒரு புழுவை போல இருக்கிறேன் என்று சொல்லி ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்துவின் அல்லேலூயா சந்ததிக்கு காரணமாக இருந்த தாவீதின் சிங்காசனத்திலே தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நெகேமியா கட்டினதான 4வது வாசல் பள்ளத்தாக்கின் வாசல். ட்ரையல்ஸ், டெம்டேஷன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் சோதனைகளும் போராட்டங்களும் வரும்போது அதிலேயே அப்படியே உங்களை மூழ்கடித்து விட வேண்டும் என்று பிசாசு திட்டம் தீட்டுகிறான். Satan wants to destroy you. Satan wants to dissolve you. உங்களை அதில் அப்படியே கரைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். பள்ளத்தாக்கின் வாசல். அந்த வாசலை, மரண இருளின் பள்ளத்தாக்கை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பள்ளத்தாக்குகளை ஜெயிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அதிலே நாம் தோற்று போகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. பள்ளத்தாக்கின் வாசல், த வேலி கேட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நெகேமியா கட்டினதான 5வது வாசல் குப்பை மேட்டு வாசல். இந்த குப்பை மேட்டு வாசல்னா என்ன அப்படின்னா, அநேக நேரம் குப்பையில போட வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் பெரிதாக அதை எடுத்து, அதை பெரிதாக கவலைப்பட்டு, என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்களே, என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே, நான் செய்யாததை செஞ்சேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைத்து கவலைப்பட்டு பலவிதமான ரூமர்ஸ், பலவிதமான காசிப், பலவிதமான புறம் கூறுதல், இதெல்லாம் குப்பையில போட வேண்டிய காரியம். உங்க வாழ்க்கையில குப்பை மேட்டு வாசல்னு ஒன்றை இன்றைக்கு ஆவியானவர் உனக்கு திறந்து கொடுக்க போகிறார். பிசாசு கொண்டு வருகிற பயம், பிசாசு கொண்டு வருகிற தோல்வி, பிசாசு கொண்டு வருகிற இச்சைகள், பிசாசு கொண்டு வருகிற எந்த விதமான சிந்தனையும் ஆவியானவருக்குள் சிறை பிடித்து அதை குப்பையிலே போடுகிற ஒரு மகளாக, ஒரு மகனாக நீ இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கழுகுக்கும் ஒரு சேவல் அல்லது கோழிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், கழுகு ஒருபோதும் தரையை கீறி கொண்டே இருக்காது. கழுகு செட்டைகளை அடித்து உயர பறக்கும். ஆனால் கோழியானது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கால்களால் இந்த பூமியை சுரண்டி கொண்டே இருக்கும், குப்பையை கிளறி கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் குப்பையிலே போட்டுவிட வேண்டும். அந்த குப்பையை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க கூடாது. சவுல் முதல் இஸ்ரவேலிலே ராஜாவாக மாறினார். சில பேலியால் மக்கள் சவுலை பரிகாசம் பண்ணி, இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணினார்கள். ஆனால் சவுல் அந்த வார்த்தைகளை கேட்டும் கேட்காதவன் போல் இருந்தான்.
குப்பையில் போட்டுட்டான். இன்னைக்கு உனக்கு விரோதமாய் பேசுகிறாங்களா, உனக்கு விரோதமாய் திட்டம் போடுறாங்களா, உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களா, அந்த காரியங்களை, அந்த நினைவுகளை, அந்த யோசனைகளை, அந்த செய்திகளை நீ குப்பையிலே போட வேண்டும். குப்பையிலே போடாவிட்டால் நாம் பெரிய அழிவுகளை சந்திக்க வேண்டியதாக. ஐந்தாவதாக, இந்த குப்பை மேட்டு வாசலை மறுபடியுமாக செப்பனிட்டு அதன் மதில்களை கட்டி அதுக்கு கதவுகளை போட்டார். பிரியமானவர்களே, ஆறாவது வாசல் ஊரணி வாசல். இந்த ஊரணி வாசல் என்று சொல்லும்போது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற மகிமையான ஆசீர்வாதங்கள், கிருபைகள், தயவுகள், இரக்கங்கள், உனக்கு குறித்திருக்கிற எல்லைகள், இவைகளை பிசாசு அக்கினியினாலே சுட்டரித்து கொடுக்கிறான். நம்மால் சிலருடைய வீட்டுக்கு போக முடியவில்லை, நம்மால் சில இடங்களுக்கு போக முடியவில்லை, நம்மால் சில இடங்களில் விடுதலையோடு கூட நாம் போய் ஊழியத்தை செய்ய முடியவில்லை. காரணம், அந்த எல்லைகளை சத்துரு தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார். இப்பொழுது கிராம ஊழியங்களோ, திருப்பிரசங்கமோ, ஆஸ்பத்திரி ஊழியங்களோ செய்ய முடியாதபடிக்கு அவைகளெல்லாம் சுட்டரித்து போடுகிற பிசாசு. கர்த்தர் அந்த ஊரணி வாசலை மறுபடியுமாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஏழாவது வாசல் நெகேமியா கட்டி எழுப்பின வாசல் குதிரை வாசல், தி ஹார்ஸ் கேட். குதிரை. விசுவாசிகள் விசுவாசிகளாகவே இருக்கக்கூடாது, கோழைகளாகவே இருக்கக்கூடாது, பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஃபோன் பண்ணி, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் இதையெல்லாம் தாண்டி நம் யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம், நம் யுத்த களத்தில் இருக்கிறோம். இங்கு பயப்படுவதற்கோ, டிப்ரெஷன் ஆவதற்கோ, கலக்கம் அடைவதற்கோ, பின்மாற்றம் அடைவதற்கோ இது காலமல்ல. நீங்கள் யுத்த வீரர் என்பதை மறந்து போகக்கூடாது. யூ ஆர் இன் அ பேட்டில். நீங்கள் குதிரையில் இருக்கிறீர்கள். உங்களை குதிரையிலிருந்து கீழே தள்ளுவதற்காக பிசாசு அக்கினி அனுப்பலாம், நெருப்பை அனுப்பலாம், காற்றை அனுப்பலாம், அந்த குதிரையை பள்ளத்தாக்கிலே மூழ்கடிக்கலாம். பயப்படாதிருங்கள். கர்த்தர் மறுபடியும் உன் வாழ்க்கையிலே நீ எழும்பி நின்று யுத்தம் பண்ண கர்த்தர் கிருபை தருவார். குதிரை வாசல். எட்டாவதாக தண்ணீர் வாசலை நெகேமியா மறுபடியும் கட்டுகிறார். பிரியமானவர்களே, தாகமாய் இருக்கிறவன் தண்ணீர்கள் அண்டைக்கு வர கடவன். நீதியின் மேல் பசி தாகம். நீதி பரிசுத்த ஜீவியம். நீதியின் மேல் பசி தாகம். நம்முடைய நீதியெல்லாம் கந்தையாக இருக்கிறது. தேவனுடைய நீதி. இந்த நீதினா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பாடல் எழுதியிருப்பீங்க, ஆனா அது வேற ஒருத்தர் எழுதினாருன்னு சொல்லி அவர் பேர் மிக பிரபலமாகும் போது, இந்த பாட்டு நான் தான் எழுதினேன், பாருங்க எவ்வளோ அநியாயமா அவரே பாடினாரு, அவரே எழுதினாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லாதபடிக்கு நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் இருக்கும்போது நீங்கள் தண்ணீர் வாசல், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கிறது. உங்களுடைய நீதி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். உங்களுடைய நீதியை தெய்வ சமூகத்திலே தேவன் நினைத்தருளுவார். தண்ணீர் வாசல். கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகருடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன் பிரதர், நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன் சிஸ்டர். நான் வந்தது பணம் கேட்கறதுக்கு, நான் வந்தது என் கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வந்தேன். ஆனால் நீங்க அன்னைக்கு சொன்ன ஆலோசனை, நீங்க அன்னைக்கு ஜெபித்த ஜெபம், கர்த்தர் உங்க மூலமா பேசின தீர்க்க தரிசன வார்த்தை அவர்களுக்கு ஒரு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கும். வழி தெரியாமல், பாதை தெரியாமல், இருளிலே நடக்கிற, குழப்பத்திலே நடக்கிற அநேகர், சமாரி ஸ்திரியை போல அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தண்ணீர் வாசலாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒன்பதாவதாக நெகேமியா கட்டி எழுப்பின வாசல் என்னவென்று சொன்னார், எப்ராயிம் வாசல். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை பிசாசு அநேக நேரம் மறக்க செய்வார். யூ ஹேவ் தி அத்தாரிட்டி, யூ ஹேவ் தி பவர்,
you have the grace to become a child of God. நீங்க தேவ பிள்ளை என்பதை மறந்து போய் நீங்க ஜெபிக்க கூடாது. நீங்கள் தேவ பிள்ளை என்கிற அந்த வாசல் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். எப்ராயிம் என்றால் தேவனுக்கு பிரியமான பிள்ளை. எப்ராயிமை நான் நடக்க பழக்கினேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் அழிவுக்கு ஒப்பு கொடுப்பேன், என் இருதயம் புலம்புகிறது என்று தேவனே சொல்லுகிறார். அந்த எப்ராயிம் வாசல், the relationship between you and the Lord Jesus Christ, உனக்கும் தேவாதி தேவனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவு, பிள்ளை என்கிற அந்த உறவு, பிதாவாகிய தேவன் இன்றைக்கு எப்ராயிமின் வாசலை மறுபடியும் உன் வாழ்க்கையிலே கட்டுவாராக. பிரியமானவர்களே, 10வதாக நெகேமியா கட்டி எழுப்பின வாசல் காவல் வீட்டு வாசல். காவல் வீட்டு வாசல். இந்த காவல் வீட்டு வாசல்னா என்ன அப்படின்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். உங்க இருதயத்தை நீங்க காத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த இருதயத்திலிருந்து தான் மகா பொல்லாங்கான காரியம், மகா பொல்லாத சிந்தனைகள், இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. அந்த இருதயத்தை நீ வசனத்தை வைத்து காவல் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் பிசாசு அந்த காவல் வீட்டு வாசலை அக்கினினாலேயோ பெருங்காற்றினாலேயோ தண்ணீரினாலேயோ சேதப்படுத்துவான். ஆகவே இந்த 10வது வாசல் உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள். அப்பொழுது அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மிப்காத் வாசல். மிப்காத் வாசல் என்று 11வது வாசல். இந்த மிப்காத் வாசல் என்று சொன்னால் தேவன் உனக்கு நியமித்திருக்கிற எல்லைகள், தேவன் உனக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருந்து கண்கள் காணாததும் செவிகள் கேட்காததும் இருதயத்திலே தோன்றாததுமான காரியங்கள். இந்த வாசலை பிசாசு அநேக நேரங்களில் மூடி போடுவான். இந்த வாசலை அவன் திறக்க அனுமதிக்க மாட்டான். அந்த வாசலை, மிப்காத் என்கிற ஒரு வாசலை கர்த்தர் உனக்கு திறப்பாராக. பென்யமீன் என்று இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எருசலேமின் 12 வாசல்களை குறித்து அங்கு சொல்லும் போது பென்யமீன் என்று அங்கு போடப்பட்டிருக்கிறது. இங்கு நெகேமியா இதை மிப்காத் வாசல் என்று சொல்லுகிறார். 12வது வாசல், கடைசி வாசல், ஈஸ்ட் கேட், கிழக்கு வாசல். கிழக்கு வாசல் ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவர் பெருவெள்ளமாய் கிழக்கு வெளுக்கும் ஜாமத்தில் பலத்த கீழ்காற்றாய் அங்கு கடந்து வந்து சிவந்த சமுத்திரத்தை அதிகாலை வேளையிலே 2ஆக பிரித்தார். உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற சிவந்த சமுத்திரம் பிரிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? ஆவியானவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் இருக்கிறாரா? ஆவியானவருடைய ஆளுகை, ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இல்லாதபடிக்கு காணப்படும் என்று சொன்னார். அந்த கதவு அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னார். தேவனுடைய அபிஷேகத்தை முழுமையாக உணர முடியாது. இன்றைக்கு ஆவியானவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த 12 வாசல்களை நெகேமியா கட்டி எழுப்பும் போது சாதாரண காரியம் அல்ல. சன்பல்லாத்தும் தொபியாவும் இன்னொரு அரேபியனான ஒருவனும் சேர்ந்து இவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே இருந்தார்கள். தண்ணீர், காற்று, அக்கினி மற்றும் கிரவுண்ட், எர்த், இவங்க 3 பேரும், சன்பலாத் என்று சொன்னால் முட்புதர், எனிமி இன் சீக்ரெட், மறைந்திருக்கிற சத்ருவானவன், மறைந்திருக்கிற விரோதி, சன்பல்லாத் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம். ஆகவே இந்த 12 வாசல்களுக்கு விரோதமாக இது கட்டி எழுப்பப்படக்கூடாது என்று சொல்லி தடைகளை கொண்டு வருகிற சன்பல்லாத்தின் ஆவிகள், மறைந்திருக்கிற சத்ரு, உன்னை வஞ்சிக்கிற சத்ரு, ஆதாமும் ஏவாளும்
பகலின் குளிர்ச்சியான வேலையிலே அங்கு தேவனோடு பேசி உலாவி சம்பாஷித்து சந்தோஷமாய் இருந்த அந்த தோட்டத்திலே மறைந்திருந்த ஒரு சத்துரு போய் அவர்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தின் வாசல்களை மூடி போட்டான். கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்து வாசலிலே ஒரு சுடரொளி பட்டயத்தை வைத்து மறுபடியும் இதற்குள் மனுஷனோ பிசாசோ சர்ப்பமோ வரக்கூடாது என்று சொல்லி அதன் வாசலை ஆண்டவர் சுடரொளி பட்டயத்தினாலும் தமது வல்லமையான தூதர்களினாலும் அதை மூடி போட்டார். அன்றைக்கு பூட்டப்பட்ட அந்த வாசல். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? an enemy in secret, மறைந்திருந்து உனக்கு கதவுகளை மூடிக்கொண்டே இருக்கிற ஒரு சத்துரு. 12 கதவுகளை இந்த 4 விதமான சத்துரு, சன்பல்லா, தொபியா, அரேபியனான மனுஷன், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜாவுக்கு நிருபத்தை எழுதி அனுப்பி இந்த வேலையை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாவினிடத்தில் இந்த அரண்மனை கிரவுண்ட் அரண்மனையில் இருந்து பதில் வர வரைக்கும் வேலை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த 12 கதவுகள் மூடப்படாதபடிக்கு நீ பார்த்துக்கொள். 12 கதவுகள் மிக முக்கியமான காரியம். இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அநேக முறை இந்த 12 வாசல்கள் பல இடங்களிலே இது அடைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த 12 வாசல்களும் சிறப்பாய் திறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், சிறப்பாய் இந்த 12 வாசல்களும் மூடப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் மறுபடியும் வாசித்து பாருங்கள். கர்த்தர் அங்கு மகிமையான காரியங்களை சொல்லியிருக்கிறார். நெகேமியா தேவனுக்கு பயந்திருந்தபடினாலே நெகேமியாவை தேவன் நினைத்திருளும்படியாக அடிக்கடி நெகேமியா ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலும் இதோ நான் திறந்த வாசல் கொண்டதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எப்படி இவ்வளவு வல்லமையாக இவ்வளவு அதிகாரத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறாராம்? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 45ஆம் அதிகாரமும் இதை மிக அழகாக சொல்லுகிறது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். ஜாதி, பீப்பிள், கிரவுண்ட். ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன். ஏர், வாட்டர், ஃபயர், இவைகளை நான் அவிழ்ப்பேன். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். இந்த தடையா இருக்கிற இந்த 4 காரியத்தை தான் அந்த முதல் வசனம் சொல்லுகிறது. ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன். ராஜாக்களையும் ஜாதிகளையும் பிசாசு இந்த 4 காரியங்களாக பயன்படுத்துகிறான். சன்பல்லா, தொபியாவை போல இங்கு அபிஷேகத்துக்கு விரோதமாக அதை பூட்டி போடப்பட வேண்டும் என்று சொல்லி வந்த போராட்டங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாக, நான் உனக்கு முன்னே போய். அருமையான தெய்வ பிள்ளையை, இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இன்று முதல் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்கி, நானே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்
நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல ஆண்டவர். எப்படி இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று மிகவும் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரத்துக்கும் ஏசாயா 45ஆம் அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துக்கும் எப்படி அழகா மேட்ச் ஆகுது. அதே போல கர்த்தர் இன்றைக்கு உனக்காக வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் உடைத்து முறித்து கர்த்தர் ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, அந்த காலத்தில் இருக்கிற புதல்களை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் வெட்கப்பட்ட அதே கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே, உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரே நெகேமியாவை போல வருகிறோம்ப்பா. நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. நாங்களும் ஆண்டவரே நெகேமியாவை போல தி ரிப்பென்டன்ஸ் ஆஃப் காட், தேவனிடத்திலிருந்து மனம் திரும்புதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். அனானியை போல எங்களுக்கும் கிருபையும் இரக்கத்தையும் நீர் தாரும் அப்பா. ஆண்டவரே, அகலியாவின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, the one who waits for the Lord. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் பாவ வாழ்க்கை மாறும்படியாய், எங்களுடைய குறைகள் மாறும்படியாய், பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும்படியாய் கிருபை தாரும் அப்பா. சன்பல்லாத்தும் தொபியாவும் எங்களுக்கு கர்த்தாவே மூடி போட்ட கதவுகளை, சுட்டரித்து போட்ட கதவுகளை கர்த்தர் மறுபடியும் கட்டி எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, ஊழியத்திலே, எங்கள் வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே, இந்த 12 கதவுகளும் மூடப்படாமல் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. உம்முடைய வசனங்களையும் கர்த்தாவே நாங்கள் கை கொள்ளுவோம். உம்மை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம் அப்பா. எங்களிடத்தில் கொஞ்சம் பலன்தான் இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் அந்த கொஞ்ச பலத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரே, திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக இப்பொழுது வைக்கிறீரப்பா. ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாக இருந்தேன், எல்லா காரியமும் எனக்கு கைக்குடி வர வேண்டும் என்று நெகேமியா கேட்டபோது திறந்த வாசலை கொடுத்தீரே அப்பா. பிதாவே என்று சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ரிகாமா ஷாபா லிஹோர் அம்மா சத்தாராபா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள்ளாக தீங்குகிறாய்? இதோ நீ நம்புகிறது அவராலே வரும். கர்த்தர் உனக்கு ஒரு கதவை திறக்கப் போகிறார். உனக்கு ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது. உன்னை தேடி ஒரு நன்மை வரப்போகிறது. உன்னை தேடி ஒரு பரிசுத்த ஜீவியம் வரப்போகிறது. உன்னை தேடி ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது. சிறையிருப்பில் இருந்தவர்கள் நெகேமியாவை தேடி வந்தார்கள். இன்றைக்கு ஆவியானவர் உன்னை தேடி வருகிறார். ஆவியானவர் உன்னை தேடி கதவுகளை உனக்கு முன்பாக வைக்க விரும்புகிறார். அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பீங்களா? நெகேமியாவை போல பாவத்துக்காக துக்கித்து அழுது உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி பார்ப்பீங்களா? தேவன் உங்களை மேல் பிரியமாயிருக்கிறார். தேவன் உங்க மேல பிரியமாயிருக்கிறார். தேவன் உங்க மேல பிரியமாயிருக்கிறார். நான் பாவின்னு ஒத்துக்கோங்க. நான் பாவம் செய்துட்டு ஆண்டவரே, என்னுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. குப்பை மேட்டு வாசலே ஆண்டவரே, குப்பையிலே கர்த்தாவே பிசாசு கொண்டு வருகிற காரியங்களை போடாமல் அதை நான் பெரிதாக எண்ணி கவலைப்பட்டு கலங்கி பாரம் அடைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. நெகேமியா சன்பில்லாத் சொன்ன காரியத்தையோ தொபியா சொன்ன எந்த ஒரு காரியத்தை கேட்காமல் அதை குப்பை தொட்டியில போட்டு விட்டான் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே பிசாசு கொண்டு வருகிற பாவ எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள், துரோகம் செய்கிற எண்ணங்கள், வஞ்சிக்கிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே குப்பையிலே போடுகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே உன் சுக வாழ்வு துளிர்க்கும். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உனக்கு ஒரு மகிமையான கதவை திறப்பார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ வற்றாத நீரூற்றி போலும் செழிப்பான தோட்டத்தை போலும் இருப்பார். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் யார் யார் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கலக்கங்கள், மூடப்பட்ட இந்த 12 கதவுகள், அதற்கு எதிராக கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகள், சன்பல்லா தொபியா
ஆண்டவரே இயற்கையின் மூலமாக, ஆண்டவரே காற்றின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக எருசலேமின் அலங்கத்தை, எருசலேமின் கர்த்தாவே கதவுகளை பாழாக்கி போட்ட அந்த நெருப்பு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த அக்கினி வராதபடிக்கு பரலோக அக்கினி, பலிபீடத்தின் அக்கினியை பாதுகாத்துக் கொள்வதாக அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தில் சுகத்தை இப்பொழுது கொடுக்கிறீரப்பா. மரண பயத்தை இப்பொழுது எடுத்து போடுகிறேன். கடன் பாரத்திலிருந்து கர்த்தருனை வெளியே கொண்டு வர போகிறார். ஒரு அற்புத சாட்சியை சொல்ல போகிறார். அல்லேலூயா. வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிசயமாக ஒரு வேலை கொடுக்க போகிறார். ஒரு மகிமையான காரியமாய் உன்னை மாற்றப் போகிறார். மகிமையான பாத்திரமாய் உன்னை உருவாக்க போகிறார். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்தது. ரிமா கபௌஷிகா மசகலா ஃபரசத்தரபா. பில்லிசுனிய கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுகிறார். எல்லா சர்ப்பங்களும், எல்லா போராட்டங்களும், எல்லா எதிர்ப்புகளும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டரித்து போடுகிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அடியேன் ஒரு பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவரீரோ கர்த்தாவே, உங்களுடைய ஜனங்களை எவ்வளவாக நேசிக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கையில இடிந்து போன ஒவ்வொரு மதில் சுவரையும் கர்த்தர் திரும்ப எடுத்து அதன் நிலையிலே, தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து அதன் நிலையிலே ஸ்தாபிப்பேன் என்று சொன்னவர் ஸ்தாபிப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே சகல மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.